இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 10, 2024 10/2/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் இரவு 8:35 வரை, அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். வளர்பிறை பிரதமை திதி நாள் முழுவதும். சித்த அமிர்த யோகம். மிதுனம் மற்றும் கடகராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று மாக ஸ்நான ஆரம்பம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 10:02 சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது காலை 10:02 AM காலை 10:02 சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால காலை 10:02 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் திறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் உஷ்ணமாக இருப்பீங்க. பரபரப்பு, படபடப்பு, பதட்டம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைங்கிறதுனால எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக இன்று உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும். அதனால் உடம்பு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதன் காரணமாக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு வீடு தேடி வந்து உங்களை மதித்து மரியாதை செலுத்திட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால 9ஆம் இடத்துல குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய உறவினர்களின் வருகை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அதே சமயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்து அதிபதி குரு பார்வையில் இருக்கிறது. உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியின் மட்டுமே உங்களால் வெற்றி காண முடியும். அடுத்தவங்களுடைய உதவி தேவைப்பட்டதுன்னா அந்த உதவி உங்களுக்கு வெற்றியை தராது. அதனால் கடின முயற்சிக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவது நன்மையை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனச்சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்கள் கழுத்து பகுதியில், தலைப்பகுதியில் ஏதாவது மருத்துவ தேவை இருந்ததுன்னா அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, பல்லில் பிரச்சனை இருக்குது அந்த பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, காதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் இன்றைக்கி முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். இது எப்போன்னா இன்றைக்கி மத்தியானம், இன்றைக்கி காத்தால ஒரு 10 மணி வரைக்கும். 10 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு அல்லது உங்களை பெரிய மனிதராக நினச்சி உங்கள் வீடு தேடி வந்து சிலர் மரியாதை செலுத்திவிட்டு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வியாபாரம் பண்ணுறவங்க, அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு உண்டான பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க, பெண்களுக்கு உண்டான பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன வருமானம் ஏற்படுறதுனால உங்களுக்கு உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கையில் பணம் இருக்கும்போது எல்லாரும் வராங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. பணம் இல்லாதப்ப யாராவது வந்தால் தான் ஐயோ இவங்க வராங்களே செலவு பண்ணணுமே என்ன பண்ணுறதுங்கிற யோசனை இருக்குது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் பெரிய மனிதர்களின் உதவியை நாடி அவர்கள் மூலமாக உங்களுடைய
தொழிலில் ஒரு புதிய சாதனை செய்வதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார விஷயமாக எடுத்த முயற்சிகளில் அரசாங்க தடைகள் இருந்ததுன்னா அந்த அரசாங்க தடைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதுவும் குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் அலைச்சல் தரக்கூடிய வகையில் தசமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, அதனால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான மருத்துவ தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி. பாக்கியஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை இன்று காலை 10:02 வரைக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் பயிற்சியாகி தசமஸ்தானத்துக்கு போகிறாரு. அதனால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. உடம்புல இருந்த வியாதிக்கு மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களை விட உங்கள் தந்தைக்கோ இல்லை தாயாருக்கோ ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதரிகளின் உதவியை நாடி அவர்கள் மூலமாக சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக அல்லது சுய தொழில் செய்பவர்களுக்கு அல்லது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று வருமானத்திற்கு தொய்வு இருக்காது. ஆனால் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. கடன் சார்ந்த பிரச்சனைகள் மனசில் ஒரு அரிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு சுமூக தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்குண்டான உதவிகளை பெறக்கூடிய சூழ்நிலை எதிர்பாலினத்தவர்களின் உதவியின் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய தேவைகளுக்கு மருத்துவ உதவிகள் மூலமாக பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். அவங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கியத்திலும் பெருசாக பாதிப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் மருத்துவ செலவுகள் அப்பப்போ வந்து போயின்னு இருக்கு. அதுக்காக பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண தேவைகள் காரணம் என்னென்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுனால கையில் இருக்கிற பணம் தண்ணியாக கரையிறது அப்படிங்கிற புலம்பல் தான் ஜாஸ்தியாகும். அதே சமயம் சுய தொழில் செய்பவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண நஷ்டம் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளின் செயல்பாடுகளிலும் திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் இதுநாள் வரைக்கும் பிடிவாத குணத்துடன் செயல்படுவாங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல சனி குரு பார்வையில் இருக்கார், குருவோட வீட்டில். இதனால் உங்களுக்கு எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அதனால் உங்கள் கையில் இருக்கிற பணம் கரையிறதுக்குண்டான சூழ்நிலை. இதில் கடன் வாங்கியாவது செலவு பண்ணணுங்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால் கடனை அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதரிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க உடன் பிறந்த சகோதரிகளின் குழந்தைகளுக்கு திருமண செலவோ இல்லை குழந்தை பாக்கிய செலவோ ஏற்பட்டதுன்னா அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் கையில் இருக்கிற பணத்தை கரைக்கிற மாதிரி சூழ்நிலை. இதில் 10ஆவதுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவருடைய மருத்துவ தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. என்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக சில அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அலைச்சல் மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி வியாபாரத்தில் ஒரு சிறு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை இன்றைக்கி தவிர்ப்பது உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கோ அல்லது பணத்தை பாதுகாக்கிறதுக்கோ உதவிகரமாக இருக்கும். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். மிதுன ராசி. இன்று காலை 10:02 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திரன் 8ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. அதாவது 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுனால அவங்கக்கிட்ட இன்றைக்கி வாக்குவாதம் பண்ணியே உங்களுக்கு டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டயர்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குடும்பத்துக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். அதே சமயம் குடும்பத்தில் உங்களுடைய தந்தையுடனோ அல்லது சகோதரிகளுடனோ கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக மூத்த சகோதரர்கள் வழியில் இன்று மன வருத்தங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அவரின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால அவருக்கு சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டார். என்னமோ ஏனோதானன்னு பண்ணிட்டு போயிட்டேன்னு உங்களை
இழுத்தடிப்பு வேலையில் பேசி உங்களை சங்கடப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதில் கராராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். அதே சமயம் யாருக்காவது கையெழுத்து போடுறீங்க, ஜாமீன் கையெழுத்து போடுறீங்கன்னா அது இன்றைக்கி தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். இல்லாட்டி அந்த பணத்தை நீங்களே கட்டுற மாதிரி சூழ்நிலை வருது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது காலையில் 10 மணிக்குள்ளே ஏற்படணும். அதுக்கப்புறம் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு அது வெற்றியை தரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுவும் குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசு பதவிக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் இருக்குது. எடுத்த காரியத்தில் முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய வகையில் இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். அதுவும் குறிப்பாக இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்ரியில் ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று மத்தியானத்துக்கு மேலே நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் அதிகாரமாக இருக்கிறதுனால பார்க்குறவங்க நீங்கள் என்னமோ அதிகாரமாக சண்டை போடுறதா நினச்சிப்பாங்க. அதனால் நிதானமாக பேசுங்க. அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தின் மூலமாக திரவிய லாபம் ஏற்படுறதுக்கோ இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் விலகும். நீங்கள் எடுத்த முயற்சிக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதுவும் குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்க, பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்பட்டு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய, தன லாபத்தை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும். பண வருமானம் சாதகமாக இருக்குது. ஏன்னா தேய்பிறை சந்திரன் விலகி வளர்பிறை சந்திரனாக மாறிட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு அதுவும் இன்றைக்கி காலையிலேருந்தே வளர்பிறை சந்திரன் 2ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு 8ஆம் இடத்துலேருந்து. அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த ஃப்ரிக்ஷன் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த வாக்குவாதங்கள் குறையறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அதனால் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். கடக ராசி, இன்னைக்கு எந்த வேலை இருந்தாலும் சரிங்க, காத்தால 10 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. 10 மணி 2 நிமிஷத்துக்கு சந்திரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கும்பராசிக்கு பயிற்சியாகி சனியோடு இணையறதுனால உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலை 10 மணி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. உறவினர்களின் குழுமம் குடும்பத்தில் இருக்குது, வீட்டில் இருக்காங்க. அதனால் குடும்பத்தில் உறவினர்களின் வருகை காரணமாக எல்லாரும் குதூகலமாக இருப்பீங்க. ஆனால் காத்தால 10 மணிக்கு மேலே ஒன்றா அஃபிஷியல் டென்ஷன் ஜாஸ்தியாகும், இல்லை கடன் கொடுத்தவன் திடீர்னு வீட்டு வாசலில் கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள், அவங்க பேசுகிறது சாதாரணமாக இருக்கும், ஆனால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்கள் மேல் அதிகாரிகள் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு எதிராக செயல்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதனால் உங்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களே எதிராளியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும். அவருடைய ஆரோக்கிய விஷயமோ, இல்லை அவர் கொஞ்சம் உங்ககிட்ட அதிகாரமாக பேசுறதுனால நீங்கள் இரிட்டேட் ஆகிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று முடிந்தவரை தந்தையுடனோ இல்லை குடும்பத்தாருடனோ வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க முயற்சி பண்ணுவது உங்களுக்கு சப்போர்ட்டிவ் நேச்சரை உருவாக்கும். பண விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப உறுப்பினர்களின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தேவையில்லாத வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். அவர்களின் மனதை காயப்படுத்திவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறத நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டு நினச்சிக்கிறீங்க, ஆனால் உங்கள் பேரில் இருக்கிற அன்புக்காக தான் அவங்க பேசுகிறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், குறிப்பாக கடன் எங்கேயாவது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் கொடுக்குற விஷயத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்கக்கிட்ட இன்றைக்கி எதிர்மறை பலன்களை எதிர்பார்க்க வச்சிடாதீங்க, அது உங்களுக்கு தான் சிக்கலை ஏற்படுத்தும்.
ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. பட் இருந்தாலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது அனாவசியமான அவசர கதியில் செல்றதை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள தடுமாற்றமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை, குழந்தைகள், உங்களுடைய வாரிசுகள் மற்றும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இப்படி எல்லார்கிட்டையும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சகோதர சகோதரிகளாகட்டும், உங்களுடைய குழந்தைகளாகட்டும், அவங்க கேட்குற விஷயத்த பண்ணி கொடுக்கலாங்கிற வருத்தம் மட்டும் இல்லை, அவங்களுக்கு சாதகமாக நீங்கள் செயல்படலாங்கிற ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்துகிறாங்க. உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய, எதிர்ப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். சிம்ம ராசி. இன்று 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதனால் இன்று உங்களுக்கு காலை 10 மணி வரைக்கும் கடன் பற்றிய கவலைகள், செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. 10 மணி 2 நிமிஷத்துக்கு சந்திரன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியோடு இணைகின்ற பொழுது உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடல் அசதி இருக்கும். உடல் அசதியின் காரணமாக செயல்பாடுகளில் ஒரு மந்தத்தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தால் படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படும். படிப்பில் ஆர்வம் இருக்கும், அதற்கேற்றாற் போல் உடம்பு ஒத்துழைக்காது. அதே சமயம் உங்கள் குழந்தைகள், நீங்கள் சிம்மராசி, உங்கள் குழந்தைகளுக்கு இன்றைக்கி எந்த விதமான பாதிப்பும் இல்லை. குழந்தைகள் வெற்றி அடைவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மதியத்துக்கு மேல் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகை, திடீர் வருகை காரணமாக சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. மாலை வேளைகளில் இன்று வெளியில் சென்று வருவதற்கு ஒன்றா கோயில் குளத்துக்கோ இல்லாட்டி பீச்சு, பார்க்குன்னு எங்கேயாவது ஷாப்பிங் மால் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவீங்க. அதனால் உங்களுக்கு சில சமயம் சிலருக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அங்கலாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். காலை 10 மணி வரைக்கும் அங்கலாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும். 10 மணிக்கு மேலே குறையும். அது அங்கலாய்ப்புன்னா புலம்பல்கள் ஜாஸ்தி இருக்கும். புலம்பல்கள் குறையிறதுக்கு காலை 10 மணிக்கு மேலே சந்திரன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லைங்கிறதுனால புலம்பல்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை சிலருக்கு சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த ஸ்திர சொத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள் சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பெயிண்ட் அடிக்கிறதுக்கோ இல்லை ரிப்பேர் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் வருமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. குறிப்பாக நீங்கள் பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் வருமானத்தின் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதாவது ரொம்ப சீரியஸ் நிலைமையிலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் ஓரளவுக்கு நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டுருக்கிறவளாக இருந்தால் இன்றைக்கி வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு சந்தோஷமான செய்தியும் காத்துட்டுருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரசு அதிகாரிகள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். இன்றைக்கி காலை 10 மணிக்கு மேலே சந்திரன் 7ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ, யார் கூட சண்டை போட்டிங்களோ அவங்ககிட்டயே நீங்கள் நட்பு பாராட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுறதுனால இன்றைக்கி அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகமான நாள். கன்னி ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுற காரணத்தினால இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளின் மேல் படிப்புக்கோ இல்லை குழந்தைகளுடைய திருமண விஷயத்திற்கோ அவர்களின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று குழந்தைகளுடன் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தந்தை வழி உறவினர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணையின்
மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு. வியாபாரத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக பூமி தொடர்பான வியாபாரம், அரசு சம்பந்தப்பட்ட மீடியேட்டர் தொழில் பண்ணக்கூடியவங்க, அறிவு சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மேன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் அனுபவம், அணுகுமுறை போன்ற விஷயங்களால் புதிய அறிமுகத்தை பெற்று அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள், முன்னேற்றகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவியில் உள்ள சில பெரிய மனிதர்கள் மூலமாக, அரசு பதவியில் இருக்கிற பெரிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அந்த பெரிய மனிதர்களே உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு, முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் மூலமாக உதவிகள் கிடைத்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது மாற்றணும், ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றணும், இல்லை ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் மாற்றணும், இல்லை ஏசி, ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜிரேட்டர் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய தாயார் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு இடத்துலேருந்து அந்த பொருளை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சகோதரிகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் உங்களுடைய பெரிய முயற்சிக்கு அவர்களின் உறுதுணையான செயல்பாடு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற, மன தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் குறைந்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்சத்திரநாதன் செவ்வாய், 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளுக்காக நீங்கள் செய்த செலவுகள் பணமாக திரும்பி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதிரிகளை பயம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் உங்களை பார்த்து பயந்துக்கிட்டே பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி, இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் அல்லது புதிய செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலை நிமித்தமான விஷயங்களில் மாற்றம் செய்யறதுக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு அல்லது வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இன்று வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகி நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பதவி உயர்வு அல்லது சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நல்ல செய்திகள் வரும். பதவி உயர்வு விஷயமா உங்களுக்கு இதுவரை இழுந்து வந்த இழுபறி நிலைமை மாறுறதுனால, உங்கள் பேரில் இருந்த குற்றச்சாட்டுகள் விலகிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு பண வருமானம் இருக்குது. ஆனால் வருமானத்தை காட்டிலும் செலவுகளும் ஈக்குவலாக இருக்கிறதுனால, செலவுகளுக்காக நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறதுனால கையில் பணம் தங்கிறதுல தாமதம் ஏற்படும் அல்லது தங்காமையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணி நெடு நாட்களாக காத்துட்ருக்கீங்க, நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியாச்சு ஆனாலும் கிடைக்கல அப்படின்னா இன்றைக்கி அது சம்மந்தமாக அந்த பேங்க் மேனேஜரே உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுப்பாரு. இதன் மூலமாக உங்களுடைய தொழிலை துரித கதியில் செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்சத்திரநாதன் உச்சமாக இருக்கார். அதனால் உத்தியோகம், தொழில், வேலை, வியாபாரம் போன்ற விஷயங்களில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நீண்ட நாட்களாக குடும்ப பிரச்சனையில் தீர்வு கிடைக்காமல் இருந்ததுன்னா இன்றைக்கி பேசி தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் நீங்கள் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய வகையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. மலிவு விலையில் உங்களுக்கு அல்லது சகாய விலையில் உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய சொந்த வீடு சம்பந்தமாக ஏதாவது பராமரிப்பு செலவு இருந்ததுன்னா இத்தனை நாளாக தள்ளி போட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்க, இதுக்கு வேணாம் அதுக்கு வேணாம், இந்த வருஷம் முடியட்டும் அந்த வருஷம் முடியட்டோன்னு. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதுக்கு அந்த பராமரிப்பு செலவு பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால
இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். ஆதாயம் ஏற்படுகின்ற, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வெளியூர் மாற்றங்கள், வெளியூர் பிரயாணங்கள் காரணமாக இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய வாய்ப்புகளை தேடிக்கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார விஷயமா நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும், வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று எடுக்கக்கூடிய முயற்சி கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். ஆனால் அந்த அலைச்சல் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுங்கள். குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு பணம் வருவதில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்குகின்ற யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க. இன்றைக்கி அவங்க பேசுகிறது எல்லாமே கோபமாக இருக்கும். தேவையில்லாமல் பேச்சுக்களை பேசுகிறதுனால உங்களுக்கு இரிட்டேட் ஆவீங்க. ஆனால் வேறு வழி இல்லை, அடங்கி தான் போகணும். இன்றைக்கி அது நீங்கள் பெண் ஆணாக இருந்து உங்களுடைய மனைவி கத்தினா கூட நீங்கள் கேட்டுட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க சைட்லேருந்து தான் இப்போது உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது. அவங்ககிட்டையும் சண்டை போட்டுட்டிங்கன்னா சப்போர்ட் கிடைக்காம போயிடும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். பண வருமானத்தில் தொய்வுகள் இருந்ததுன்னா அந்த தொய்வுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். விருச்சிக ராசி, இன்று வருமானத்திற்கு குறைவு இருக்காது, சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, உறவினர்களை சந்திப்பதில் குறை இருக்காது, நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப ஒற்றுமை ஏற்படும். குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்களை பேசி தீர்த்து கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. 3ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையினால் குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கும். ஆனால் சந்தோஷத்தை கெடுக்காத வகையில் இருக்கும். இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கும் மற்றும் வியாபாரிகளுக்கும் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு மன நிறைவு சந்தோஷத்தை தரக்கூடிய யோகமான நாள். மாலைக்கு பிறகு, அதாவது மத்தியானம் 2 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சந்திரன் 10 மணிக்கே 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆனால் மதியம் 2 மணிக்கு மேலே உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளை ஸ்வீகரித்து கொள்வதற்காக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை. ஆரோக்கியத்திலும் பெரிய பாதிப்புகள் இல்லை. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே எடுக்கக்கூடிய முயற்சி சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்கள் இருக்கிற வீட்டை விற்கணும், இல்லை இருக்கிற வீட்டை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி அவசரப்பட்டு மாற்றிடாதீங்க. மே மாதத்துக்கு அப்புறம் மாற்றுறது நல்லது. இப்போ மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். இடமாற்றம் இன்றியமையாதது. அது இடமாற்றம் உள்ளூருக்குள்ளே இடமாற்றமா இல்லை வெளியூர் மாற்றம் இருக்கா அப்படிங்கிறது மே மாதத்தில் தெரிஞ்சிடும். நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காத்தாலேருந்து அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. தாயாருடன் மனஸ்தாபம் விலகும், தந்தையுடன் மனஸ்தாபம் விலகும். தந்தை வழி உறவினர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண விஷயமா எடுத்த பேச்சுவார்த்தைகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் இன்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமானத்தில் தொய்வு இருக்காது. ஆனால் வருமானத்தை பற்றிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. ஆனால் என்னதான் நல்ல செய்தி வந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக படபடப்போடு இருக்கீங்க, பதட்டத்தோடு இருக்கீங்க. அதற்கு காரணம் 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வழக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸாக இருந்தாலும் சரி,
எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வெற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த வெற்றி வரும் வரை உங்களுக்கு பதட்டத்தையும் படபடப்பையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவாதத்துடன் செயல்படுவார்கள். அதனால் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் குழந்தைகளின் பிடிவாத குணத்திற்கு சற்று பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவு கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று காலை முதலே ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையர் உறவில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களால் குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு தீர்வு நீங்களே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உங்களால் தீர்வு கொடுத்து குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னெடுப்பு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இளம் வயதினராக இருந்தால் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக நீங்கள் லவ் அஃபேருக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இத்தனை நாளாக மறைமுகமாக இருந்த நபர் இன்றைக்கி நேரடியாக தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க. அதை நீங்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷம், உங்களுக்குள் சந்தோஷம், பண வரவுகள், வியாபாரத்தில் சந்தோஷம், தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றிகள், தடைபட்ட நல்ல விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மதியத்திற்கு மேல் குழந்தைகளால் லாபம் ஏற்படும். அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட செய்திகளில் சந்தோஷம் ஏற்படுத்துகின்ற செய்தியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அதற்கு காரணமே நீங்கள் தாங்கிறத இன்னைக்கு தெள்ள தெளிவாக நிரூபிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே அஃபிஷியல் சைடில், கேரியர் சைடில் இம்பார்ட்டன்ஸ் காமிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு மரியாதை செலுத்தி நட்பு பாராட்டக்கூடிய வகையில் இருக்குது. என்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். தொழில்துறையினருக்கு வருமானம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு அல்லது பதவி சம்பந்தப்பட்ட ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் விலகி மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக அயல்நாடுகளில் வசித்து வரும் உங்களுடைய சகோதர சகோதரிகளில் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ஒன்றா உங்கள் வீட்டை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுவார். அல்லாட்டி அங்கேருந்து கிளம்பி உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து உங்களை நேராக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷம், திடீர் சர்ப்ரைஸ் மூலமாக சந்தோஷம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக நீங்கள் 30 வயசு வாக்கில் இருக்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்கள் சம வயது நண்பர் உங்களிடம் தங்கள் மனதில் இருக்கும் காதலை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. வார்த்தைகளால் சந்தோஷத்தை சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுனால குடும்பத்திலையும் உங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியாது. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க வேறு ஒரு விஷயத்துக்கு சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீங்கள் இந்த காதல் விஷயத்தை நினைத்து பூரிப்படைவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் சீக்கிரமாக வீட்டில் பேசுங்க. இல்லாட்டி உங்களுக்கு அவங்க வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்தோ இல்லை பொன் பார்த்தோ உங்கள் சந்தோஷத்திற்கு தடையை ஏற்படுத்துவாங்க. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சீக்கிரமாக உங்கள் மனதில் இருக்கும் அன்பை வெளிப்படுத்தி அதை வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது. என்று உங்களுக்கு மன நிறைவு, மன பூரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கருத்து மோதல் காரணமாக உங்களுக்கும் உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸும் அடிக்கடி மோதல் போக்கு கடைபிடிக்கிறீங்கன்னா இன்றைக்கி மனசு விட்டு பேசுவீங்க. என்ன சார் பிரச்சனை, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீங்களே கேளுங்க. அவங்களும் கொஞ்சம் இறங்கி பேசுவாங்க. இதனால் பேச்சுவார்த்தையின் மூலமாக எதிரிகளையே நண்பனாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழியில் இருந்த எதிர்ப்புகள் குறைந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி. ராசியில் இருக்கிற சந்திரன், சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கை எல்லா இடத்துக்கும் உங்களை
முன்ன நிறுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலை 10 மணிக்கு மேலே சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் அரசு சம்பந்தப்பட்ட பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்கள், மேடை பேச்சாளர்கள், இவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியம் ஏற்படும். ஆனால் வார்த்தைகளில் சில குழப்பத்தையும் ஏற்படுத்துவீங்க. அந்த குழப்பம் கடைசியில் முடிவடைகிறது நல்ல விதமாக தான் முடிவடையும். ஆனால் இன்னைக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் ஆர்குமெண்ட் ஜாஸ்தி இருக்கும். அது உங்களை பற்றிய ஆர்குமெண்ட்டாக இருக்காது, உங்கள் தொழில் சார்ந்த, உங்களுடைய அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த ஆர்குமெண்ட்டாக இருக்கும். அதனால் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் பலம் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் உங்கள் தலைமையில் உக்காந்துட்டு உங்களை படாத பாடுபடுத்துவாங்க இன்னைக்கு. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பூமி தொடர்பான விஷயத்தில் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மதியத்துக்கு மேலே பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொந்த வீடு வாங்கிறதுக்கோ இல்லை பூர்வீக சொத்தை உங்கள் கைக்கு எடுத்துக்கிறதுக்கோ வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் வெற்றி கொள்ளக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் குறைந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இப்படி எதெல்லாம் பேச்சு சம்பந்தமாக தொழில் இருக்கோ அந்த தொழிலில் அவங்க வெற்றி அடைகிறதுக்கு காரணமாக 3ஆம் நபர் இருப்பாங்க. அந்த 3ஆம் நபர் யாருன்னு பார்த்தா உங்களுடைய எதிரிகளாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளே மறைமுகமாக உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அது அவங்கக்கிட்ட கேட்கவும் முடியாது, அவங்களும் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு 2 கட்ட நிலைமையில் இருக்கீங்க. அதனால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மறைமுகமாக அவர்களுக்கு நன்றி செலுத்துவது உங்களுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அது சுப செலவாக இருக்கும் அல்லது சந்தோஷமான செலவாக இருக்கும். சில சமயம் உங்களுடைய ரகசிய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருமணத்தை உடனே நிச்சயிக்க முடியாது. இந்த வருஷ கடைசிக்கு தள்ளி போடுற மாதிரி இருக்கும். அதனால் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சங்கடமான சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்கன்னா அரசாங்க அதிகாரிகள்கிட்ட போயிட்டு உங்களுடைய மேதாவித்தனத்தை காட்டி உங்கள் காரியத்தை சாதித்து கொள்வதற்கு யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய பூமி தொடர்பான தொழிலாகட்டும் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் ஒரு பெரிய சாதனை செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையிறது. இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகள் கூட உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்பராசி. இன்று காலை முதலே ஏதோ ஒரு மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. தேவையில்லாத செலவுகள், மனக்கவலை, அனாவசியமான வாக்குவாதம், சஞ்சலம் போன்ற விஷயங்கள், கடன் சார்ந்த பிரச்சனைகள், வழக்குகள், இதெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனால் காலை 10 மணி வாக்கில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ஆனால் செலவுகள், வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பம் இருக்கும். ஆனால் ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி, ஒரு சொலேஸ் கிடைக்கிற மாதிரி இன்னைக்கு சந்திரன் உங்களுக்கு சாதகமாக செயல்படுத்தி நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக, நண்பர்கள் மூலமாகவோ இல்லை வாழ்க்கை துணை மூலமாகவோ உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. வழக்கு விஷயத்தில் இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது கடைசியில் வெற்றியைத்தான் தரும். ஆனால் அந்த செலவுங்கிறது உங்களுக்கு இருக்கிற பணப்பற்றாக்குறைக்கு இது வேறையா அப்படிங்கிற அளவுக்கு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான, வீடு தொடர்பான விஷயங்களுக்கு உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு சம்பந்தமாக பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கையிருப்பு கரையிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை மட்டுமல்லைங்க, உங்கள் கூட யாரெல்லாம் நட்பு பாராட்டுறாங்களோ அவங்களுக்காகலாம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இன்று காலை 10 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தெளிவின் காரணமாக சில முக்கிய முடிவுகளை எடுத்து வேண்டாத செலவுகளை குறைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க.
நண்பர்கள், எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காலையிலேருந்தே ஓரளவுக்கு ரிலீஃப், ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி இருக்கேன்னு சந்தோஷப்படுவீங்க. குழந்தைகள் விஷயத்திலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் வீண் செலவுகள், இன்னைக்கு செலவு ஏற்படாது, ஆனால் வீண் செலவுகள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடன் பிரச்சனைகள் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் ஒரு தெளிவான சிந்தனை கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய வழக்குகளை வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்கள், அதுவும் குறிப்பாக எதிர்பாலின நண்பர்களின் சூழ்ச்சியின் காரணமாக சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த சிக்கல்லேருந்து மத்தியானம் 11 மணிக்கு மேலே வெளியில் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். பட் இருந்தாலும் அது பற்றிய எண்ண ஓட்டங்கள் மனசில் ரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். அல்லது திருமண விஷயத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் ரீதியாக முதலீடுகள் செஞ்சீங்கன்னா அது செலவைத்தான் தருமே தவிர வியாபாரத்தில் லாபத்தை தராது. அதனால அவசரப்பட்டு முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருகின்ற யோகமான நாள். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு, மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் வருதுனால அதை எப்படியாவது சமாளித்து ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற கெட்டியான செயல்பாடுகளை செயல்படுத்துவீர்கள். அதில் உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஏன்னா ராசிக்குள்ள சந்திரன் வரதுனால சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு பதட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க. நிதானத்துடன் செயல்படுங்க. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் சில உதவிகள் கிடைச்சதுன்னா அவருக்காக செலவு பண்ணுறதுக்கு சூழ்நிலை வரும். அந்த செலவை அவரை வச்சே நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்களோ அல்லது அரசு அதிகாரிகளோ உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு அனைத்து விதத்திலும் யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. தசமஸ்தானாதிபதியான குருவின் பார்வையில் தசமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களின் மீது சுமத்தப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பண வருமானமும் இருக்கும். அதே சமயம் இன்று காலை 10 மணி 2 நிமிஷத்துக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ள வரதுனால உங்களுடைய பழைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பெரிய மனிதர்களின் சந்திப்பின் காரணமாக அந்த சந்திப்புக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை மாற்றம் அல்லது சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சலை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். இந்த செலவு உங்களுக்கு லாபத்தை தரும். அதனால் கவலைப்பட வேண்டாம். செல்வாக்கை உயர்த்துவதற்குண்டான முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அரசாங்க அதிகாரிகளோ அல்லது அரசு துறை சார்ந்த நபர்களோ உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சல் கொடுத்தாங்கன்னா அவர்கள் மீது அரசாங்க டிபார்ட்மெண்ட் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால உங்களின் மீது அவர்களின் தீரா பகை வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண தேவைகள் பூர்த்தியாகும். பண வருமானம் ஏற்படுறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் அந்த பண வருமானத்தின் காரணமாக கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கிய விஷயத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் இடுப்பு பகுதியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. மருத்துவ உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற யோகமான நாள். தனலாபம் அதிகரிக்கும். பண வரவுகள் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபார அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்களோ அல்லது வெளிநாட்டுக்கோ பிரயாணம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது.
நீண்ட நாட்களாக ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவளுக்கு அந்த இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அந்த செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிறைவு ஏற்படுகின்ற, தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.